பாட்டில் ராதா ஒரு குடிகாரனும் குடியிலிருந்து மீண்ட அதே குடிகாரனும் படும் கஷ்டங்களும் அவன் செய்யும் சேட்டைகளையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். பாட்டில் ராதா படத்திலே இருக்கு. படம் என்ன மாதிரிப்பட்ட கதை அப்படிங்கிறது நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் தயாரிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். நிறைய கருத்துக்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஒரு படமாக எடுக்கிறத விட்டுட்டு இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக நெஞ்ச தூக்கி சொல்லலாம். ஒரு புருஷன் பொண்டாட்டி, புருஷன் ஹீரோ வந்து ஒரு பெரிய குடிகாரர். அவர் அந்த குடியினால் வீட்டில் எவ்வளோ தொல்லை பண்ணுறாரு, அந்த தெருவில் எவ்வளோ தொல்லை பண்ணுறாரு, குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த ஊரில் என்ன பிரச்சனை வருது, அந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனை வருது, ஒருத்தன் குடிக்கிறதுனால என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறான், அந்த குடும்பம் என்ன கஷ்டத்தை அனுபவிக்குது, அந்த அந்த ஏரியாவில் எவ்வளோ தொல்லைகள் இவனால் வருது அப்படிங்கிறத ஒரு முதல் பாதியில் ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப கலகலப்பாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினிக்கு இதெல்லாம் தாங்க முடியாமல், ஏன்னா வீட்டில் சண்டை, ஊரில் சண்டை, தெருவில் சண்டை, அதனால் அந்த குடிகார ஹீரோவை கொண்டு போய் அந்த குடியிலேருந்து திருந்துற காப்பகத்தில் சேர்த்துறாங்க. அவரும் அந்த குடியெல்லாம் விட்டு நல்ல மனுஷனாக திரும்பி வராரு செகண்ட் ஹாஃபில். அவர் செகண்ட் ஹாஃபில் அந்த குடியெல்லாம் விட்டுட்டு வந்த அப்புறம் அவரை இந்த குடும்பமும் ஊரும் அந்த சொசைட்டியும் அவரை ஏற்றுக்க மாட்டேங்குது. அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு தொல்லைகள் பண்ணாரோ அதை விட அதிகமான வலிகளை இப்போ இவர் அனுபவிக்கிறாரு. கடன் கொடுத்தவங்களாக இருக்கட்டும், கடன்காரங்களாக இருக்கட்டும், இவரை பழைய விஷயங்களை சொல்லி இவரை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், கேவலப்படுத்துறதா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளே இவரால் ஒரு சாதாரண மனுஷனா, குடி இல்லாத ஒரு மனுஷனாட்டு ட்ராவல் பண்ண முடியாததாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப குளுன்னு இருக்கும். ஒரு 4 குடிகாரங்களை நம்ம ஊரில் தெருவில் இருக்க குடிகாரங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோன்னு வச்சுருங்களேன். அது அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் திரையில் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்களே திருந்தினாங்கன்னா அவங்க படும் கஷ்டங்கள், வேதனைகள், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க குடியினால இவங்க மனைவிப்பட்ட வேதனைகள், அந்த மாதிரிப்பட்ட சில வேதனைகள், துன்பங்கள், அந்த குடியிலட்டு மீண்டவன் படுற கஷ்டங்கள், அவனை இந்த சொசைட்டி ஏற்றுக்காததுனால அவன் படம் மன வேதனைகளை எல்லாம் செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருப்பாங்க. இசையில் சும்மா நம்மளை அப்படியே இசையிலே மயக்கி இருப்பாங்க. ஒரு பெரிய ஹீரோக்கள், பெரிய பேனரு, பெரிய மியூசிக் டைரக்டரு, பெரிய சொல்லும்படியான பெரிய பெரிய காமெடி ஆட்கள், பெரிய ஹீரோக்கள், கெஸ்ட் ரோல், அந்த மாதிரி எதுவும் இல்லாட்டாலும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக நமக்கு அது கனெக்ட் ஆகும். நம்மளே இதை அந்த தேட்டரில் இருக்கிற அவ்வளோ நேரமும் ஒரு நம்ம ஊரில் தெருவில் உட்காந்து ஒரு குடிகாரம் பண்ணுற சேட்டைகளை எல்லாம் பார்க்குறது மாதிரியே இருக்கும். அந்த வகையில் பாட்டில் ராதா உண்மையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல, ஒரு முழு நீள படத்தை பார்த்துட்டு வரும்போது குடிகாரங்க எல்லாம் இப்படி தான்ப்பா இருக்காங்க, உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணும். இதில் ஓவர் ஆக்டிங், இதெல்லாம் ஓவராக இருக்குது, இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்காது. படம் முடிஞ்சிட்டு ரொம்ப கலகலன்னு வரலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறைய சென்டிமெண்ட்டு, நிறைய சோகங்கள், நிறைய உருக்கமான காட்சிகள் வந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை செகண்ட் ஹாஃபை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு முழு நீள படமாக திருப்தியாக இருக்கும். பெரிய ஹீரோக்கள் நடித்தாதான் அந்த படம் ஓடும், பெரிய ஹீரோக்கள் பெரிய டைரக்ஷன் இருந்தால் தான் அந்த படம் ஓடுங்கிறது மத்தியில் ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரண நடிகர்களை வைத்து ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இந்த பாட்டில் ராதா படம் ஒரு உதாரணம்னு சொல்ல. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தா நம்ம வாழ்வியலில் நடக்கிற விஷயம் மாதிரியே தெரியும். பாட்டில் ராதா பார்ப்பதற்கு இனிமை.